ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து பாரத தேஷ் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 46 வந்து பாரத் ஏக் விஷால் தேஷ் है. பாரத தேசம் நம்ம இந்தியா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி வந்து यह एक प्रायद्वीप इसके प्रायद्वीप पेनिनसुलाன்னு சொல்லுவாங்க வந்து इसके 3 और समुद्र हैं. எப்படின்னா 3 பக்கமும் வந்து கடல் பகுதி இருக்குது. உத்தர்கி तरफ हिमालय पर्वत है, नॉर्थ साइड வந்து हिमालयास இருக்குது வந்து. भारत के पूर्व में बंगाल की खाड़ी, दक्षिण में கிழக்கு பக்கம் வந்து பெங்கால் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. தக்ஷிண சவுத்தில் வந்து ஹிந்து மகாசாகர் வந்து இருக்குது. பশ্চিಮ இது வந்து வெஸ்ட் பக்கம் வந்து அரப் சாகர் வந்து இருக்கிறது வந்து அரேபியன் சி இருக்குது வந்து. பாரத் கே படோஸ் மே கை தேஷ் ஹை. இந்தியாவுக்கு அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறது வந்து. पश्चिम में पाकिस्तान पश्चिम में पाकिस्तान है. पश्चिम पाकिस्तान இருக்குது வந்து. पूर्व में பங்களாதேஷ் है. பங்களாதேஷ் இருக்குது வந்து. நார்த் சைடு வந்து உத்தர் சீனா இருக்குது வந்து. நேபாள் இருக்குது வந்து. ஒரு பூட்டான் இருக்குது வந்து. பூட்டான் है. नेपाल और भूटान है. पूर्व में म्यांमार बर्मा, दैट मीन्स म्यांमार मीन्स बर्मा भी भारत की सीमा पर है. बर्मा கூட இருக்குது வந்து. दक्षिण में हिंद महासागर में श्रीलंका है. श्रीलंकाவும் இருக்கிறது வந்து. भारत में 29 राज्य है और 7 केंद्र शासित क्षेत्र है. நம்ம வந்து 7 வந்து நமக்கு வந்து 29 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது வந்து. 7 வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் இருக்குது வந்து. ये केंद्र शासित क्षेत्र हैं चंडीगढ़, उत्तर प्रदेश, जम्मू कश्मीर, पंजाब, पश्चिम में महाराष्ट्र, गुजरात, पूर्व में उड़ीसा, पश्चिम में बंगाल और दक्षिण में तमिलनाडु, केरल आदि स्थान है. எல்லாமே வந்து சவுத் சைடு நார்த் சைடு வந்து இருக்கிற ஏரியாஸ் வந்து சொல்லப்படுது வந்து. भारत में क्षेत्रफल की दृष्टि से राजस्थान बड़ा राज्य है. एक्चुअली வந்து லென்த் வைஸ் பார்த்தோம்னா வந்து ராஜஸ்தான் தான் பெருசு வந்து. इसका क्षेत्रफल 3,42,239 வந்து இருக்குது வந்து. கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து. கோவா सबसे छोटा राज्य है. கோவா வந்து ரொம்ப சின்னது வந்து. इसका क्षेत्रफल 3,702 वर्ग किलोमीटर है. 3,702 किलोमीटर्स தான் இருக்கிறது வந்து. ஸோ आबादी की दृष्टि से उत्तर प्रदेश सबसे बड़ा राज्य है. லென்த் வைஸ் பார்த்தோம்னா வந்து இது வந்து பெரிய உத்தர் பிரதேஷ் வந்து ரொம்ப பெரிய लैंड वाइज பார்த்தோம்னா வந்து 2001 में इसकी आबादी 16.61 करोड़ थी. एक्चुअली வந்து மக்களுடைய எண்ணிக்கை வந்து 16.61 கரோடு வந்து இருக்கிறது வந்து. சிக்கிம் की आबादी सबसे कम है 5.4 lakhs. அது ஆக்சுவலி வந்து 40 lakhs வந்து. இங்கே வந்து மக்களுடைய பகுதி வந்து மக்கள் வசிக்கிற இது வந்து அமௌண்ட் வந்து மக்கள் வசிக்கிற எண்ணிக்கை வந்து சொல்கிறாங்க வந்து இங்கே வந்து. ஸோ भारत दुनिया के देशों में जनसंख्या की दृष्टि से दूसरे स्थान पर है. 2வது பிளேஸில் இருக்குது வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஜனத்தொகையில் வந்து भारत में कई नदियाँ हैं. நமக்கு வந்து அநேகமான நதிகள் இருக்கிறது வந்து. கங்கா, யமுனா, உத்தர்கி है. ஆக்சுவலி வந்து கங்கை இருக்குது, யமுனா இருக்குது வந்து, நர்மதா, தப்பதி, மத்திய और கோதாவரி, கிருஷ்ண, துங்கபத்ரா, காவேரி, दक्षिण में बड़ी नदियाँ हैं. இது எல்லா நதிகளும் இங்கே இருக்கிறது வந்து இந்தியாவில். கங்கா பாரத் की सबसे बड़ी नदी है. இந்தியாவிலே பெரிய நதி எதுனா வந்து கங்கை நதி தான் வந்து. यह हिमालय की निकलती है. हिमालयासலேருந்து வருது வந்து. और उत्तरांचल, उत्तर प्रदेश, बिहार होते हुए पश्चिम बंगाल में बंगाल की खाड़ी में गिरती है. एक्चुअली வந்து கங்கா வந்து இந்த ஏரியாலலாம் வந்து உத்தராஞ்சல், உத்தர் பிரதேஷ், பீகார்லலாம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறது. भारत में लोग कई भाषाएं बोलते हैं. இங்கே இந்தியாவில் வந்து விதவிதமான லாங்குவேஜஸ் பேசுவாங்க வந்து. यहाँ लगभग 1650 भाषाएं हैं. அப்பா 1650 லாங்குவேஜஸ் இருக்கான் வந்து. इनमें 20-25 भाषाएं प्रमुख हैं. இதில் வந்து முக்கியமானது வந்து 20-25 தான் வாடிக்கையில் இருக்கிறது வந்து. सबसे ज़्यादा लोग हिंदी भाषा बोलते हैं और जानते हैं. எல்லாருக்குமே வந்து ஹிந்தி தெரியும். அதனால தான் வந்து என்ன ஆயிடுச்சு வந்து பாரத் की कई धर्मों के लोग रहते हैं. அது தவிர வந்து ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜாக ஆக்கப்பட்டது வந்து. அதனால வந்து
இங்கே விதவிதமான மதங்கள் சார்ந்த மக்கள் வந்து வசிச்சு கொண்டே இருக்காங்க வந்து. யா ஹிந்து, பௌத்த, சிக், ஜெயின், ஈசாயி, இஸ்லாம் और பாரசி கை தர்ம இது போல் வந்து பௌத்தர்கள் வந்து, சிக்கர்கள் இருக்காங்க, ஜெயின் மதர்கள் இருக்காங்க, ஈசாயி இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. பாரத் மே சப் ஜகஹ மௌசம் கி ஸ்திதி அலக் அலக் ஹை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் இருக்கும் வந்து. ஜெய்சே ஜெய்சே ஹம் உத்தர் பாரத் சே தக்ஷின் பாரத் की तरफ आ जाते हैं. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து நார்த் சைட்லேருந்து சவுத் சைடுக்கு போவோம் வந்து. வயசே வயசே மௌசம் भी बदलता जाता है. நமக்கு வந்து டெல்லி பக்கம் போனால் பயங்கர குளிராக இருக்கும் வந்து. அதே போல் வந்து இந்த சைடு சவுத் சைடு வந்தோம்னா நல்லா வெயில் நார்மலாக இருக்கும் வந்து. உத்தர் பாரத் में दिसंबर जनवरी में बहुत ठंड पड़ती है. அதே சொன்னோம்ல வந்து நார்த் சைடு வந்து ரொம்ப அதிகமாக வந்து குளிர் அதிகமாக இருக்கும் வந்து. ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் ஆதி பிரதேசமே பர்ஃப் படுத்தி ஹை. நம்ம பர்ஃப் அப்படின்னா வந்து பனி வந்து இருக்கும் வந்து. தக்ஷின் மே டண்ட் நஹி ஹோத்தி. அவ்வளோவா வந்து சவுத் சைடு வந்து அதிகமாக இருக்காது வந்து. भारत में मसाई राम में मेघालय में सबसे अधिक गर्मी पड़ती है. மேகாலயாஸில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் வந்து. ராஜஸ்தான் में सबसे कम बारिश होती है. ரொம்ப மழை கம்மியாக இருக்கும் வந்து. उत्तर भारत में मई जून में बहुत गर्मी पड़ती है. மே ஜூனில் வந்து நார்த் சைடு வந்து ரொம்ப அதிக அளவில் வெயில் இருக்கும் வந்து, தாங்கவே முடியாது. சென்னை, மும்பை, விசாகப்பட்டினம், சென்னையில் மும்பை, விசாகப்பட்டினம், கொச்சின் மே ஷாம் கோ சமுத்திரக்கு டண்டி ஹவா ஆத்தி ஹை. ஈவினிங் டயத்தில் வந்து நமக்கு வந்து பீச்சோடைய அலைகளால் ஜில்லு காற்று வந்து இருக்கும் வந்து. इसलिए वहाँ रात में ज़्यादा गर्मी नहीं पड़ती. அதனால தான் வந்து இங்கே கடல் பகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து வெயில்ன்றது வந்து இருக்காது வந்து. ஆந்திர பிரதேஷ் में ராமகுண்டம் பாரத் का सबसे गर्मी स्थान है. இந்தியாவிலேயே வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெயில் வர இடம் எதுனா ஆந்திர பிரதேஷில் ராமகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வந்து. பாரத் விவிததா கா தேஷ ஹை. டிஃப்ரெண்ட் எல்லாமே கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரியாக சொல்லப்படுது வந்து. பாரத் மே ஜிதின விவித தர்ம ஹை. அநேகமான மதங்கள் இருக்கிறது வந்து. உத்தனி ஹி விவித பாஷாய ஹை. அதே போல் வந்து அநேகமான பாஷைகள் இருக்கிறது வந்து. ஏவம் சம்ஸ்கிருதியாக டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க வந்து. போஷாக்கே விவித ஹை வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து. ஸோ கான்பான்மே விவிதத்தா ஹை. சாப்பிட்ற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து. ஃபிர்பி தேஷ் ஏக ஹை. இருந்தாலும் ஒரே நாடு தான் வந்து. லோகோமே ஏகதா ஹை. எல்லாருமே வந்து ஒன்றாக இருப்பாங்க வந்து. இஸ்லியே காத்தே ஹை கி பாரதிய சம்ஸ்கிருதியுமே அநேகதாமே ஏகதா ஹை. அதனால தான் வந்து இந்த கல்ச்சர் வந்து நமக்கு வந்து அநேகதாமே ஏகதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வந்து. நம்ம எல்லாரும் ஒன்றாக யூனிட்டியாக வந்து யூனிட்டியில் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து சப்தார்த்த மீனிங்ஸ் வந்து பார்க்கலாம். விஷால் லார்ஜ் பெருசு. प्रायद्वीप मीन्स पेनिनसुला. समुद्र मीन्स सी. पर्वत मीन्स माउंटेन. काडी मीन्स बे. महासागर मीन्स ओशन. सागर मीन्स सी. सीमा मीन्स फ्रंटियर. क्षेत्र मीन्स रीजियन. क्षेत्रफल एरिया. अनेक मीन्स मेनी. वर्ग किलोमीटर स्क्वायर किलोमीटर. आबादी जनसंख्या पॉपुलेशन. वर्षा बारिश रेन. विविध वेरियस. विविधता मीन्स वेराइटी. संस्कृति मीन्स कल्चर வந்து. पोशाक मीन्स ड्रेस. कानपान मीन्स द स्टाइल ऑफ वे ऑफ फूड வந்து. एक मीन्स वन. ஏகதா मीन्स யூனிட்டி. அநேகதா मीन्स டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து சங்கியா நம்பர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க? 100 வந்து சவுன்னு சொல்லுவாங்க. லேக் வந்து லாக்குன்னு சொல்லுவாங்க. அரப் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து 1000 வந்து ஹஜார்னு சொல்லுவாங்க வந்து. குரோரை வந்து கரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ராம் ஷாம் சே படா ஹை. ராம் வந்து ஷாமை விட பெரியவன் வந்து. ஷாம் ராம் சே சோட்டா ஹை. ஷாம் வந்து ராமை விட சின்னவன். ராம் ஷாம் ரஹீம் சப்சே சோட்டா ஹை. ராமு மற்றும் ஷாமு அதுக்கப்புறமா ரஹீம் இவங்க 3 பேரில் ரஹீம் தான் சின்னவன். ரஹீம் சப்சே படா ஹை. ராம் சப்சே படா ஹை. ராம் வந்து அது எல்லாரை விட பெரியவன். ராம் அப்படி கக்ஷாமே சப்சே படா ஹை. ராம் அவங்களுடைய கிளாஸ்லேயே வச்சு ரொம்ப பெரியவன் அப்படி சொல்லிட்டு வந்து இது போல் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாரத் கி சப்சி படி நதி கவுன்சி ஹை. என்ன நதி வந்து பெருசாக இருக்கிறது வந்து. பாரத் கி சப்சி படி நதி கங்கா ஹை. எல்லாத்த விட பெரிய நதி வந்து கங்கை தான் வந்து. பாரத் மே கிஸ் பிரதேஷ் கி ஆபாதி சப்சே அதிக ஹை. ஜனத்தொகுதியில் வந்து எந்த இது வந்து பெருசாக இருக்கிறது வந்து.
பாரத் மே உத்தரப்பிரதேஷ் ஆபாதி சே அதிக है இது தான் ஜனத்தொகுதியில் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமாக. பாரத் கி கிஸ் பிரதேஷ் கி ஆபாதி சப்சே கம் है எல்லாத்தை விட வந்து ஜனத்தொகுதி கம்மியாக இருக்கிற இடம் எது? பாரத் கி மே சிக்கிம் ஆபாதி மே கம் है ஜனத்தொகுதி கம்மியாக இருக்கிறது சிக்கிம் வந்து. பாரத் மே கஹா சப்சே ஜியாதா கர்மி படுத்தே हैं அதிக அளவில் வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப பெரிய வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற இடம் என்னது வந்து? பாரத் மே சப்சே ஜியாதா கர்மி ஸ்தான் ஆந்திர பிரதேஷ் மே ராமகுண்டம் है ராமகுண்டத்தில் வந்து அதிக அளவில் வந்து நமக்கு வந்து வெயில் இருக்கும் வந்து. பாரத் மே சப்சே ஜியாதா லோக் கவுன்சி பாஷா ஜான்தே அவர் போல்தே हैं இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிக அளவில் வந்து என்ன லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்தியாவிலேயே வந்து? பாரத் மே சப்சே ஜியாதா லோக் ஹிந்தி பாஷா ஜான்தே அவர் போல்தே हैं ஹிந்தி லாங்குவேஜ் தான் வந்து பாஷையை வந்து தெரிஞ்சிருக்கு அப்புறம் வந்து பேசுகிறாங்க வந்து. தேங்க்யூ வெரி மச்.